ஒரு ஐவிஎஃப் ஸ்டோரியிலையும் உங்களோட குழந்தைய உருவாக்குறது யாரு? ஸோ ஒரு கப்பல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த ஐவிஎஃப் ஸ்டோரியில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிக்கு பின்னாடியும் ஒரு ரியல் ஃபேஸ் இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி டாக்டர். அவங்க கிட்ட தான் இந்த கப்பல் போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட தான் அவங்க என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறது அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாக்டர் ப்ரிடாமினண்ட்டாக இந்த கப்பலுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கைகள் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க தான் உங்களோட குழந்தைய உருவாக்குறாங்க. அவங்களோட துல்லியமான ஒரு விஷயங்களும் தான் உங்களோட வாரிசாக போகிற குழந்தைய உருவாக்குது. அவங்க ரூமுக்குள்ளே ப்ரிடாமினண்ட்டாக எந்த பேஷண்ட்ஸும் போய் பார்க்க போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவங்க பேர் எம்ப்ரியாலஜிஸ்ட். இன்றைக்கி நான் உட்காந்துருக்கிறது டாக்டர் அனந்தலக்ஷ்மியோட. இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு டாக்டர் கம் எம்ப்ரியாலஜிஸ்ட். அவங்க எம்பிபிஎஸ் முடித்து அதுக்கப்புறம் எம்ப்ரியாலஜிஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. எம்ப்ரியாலஜிஸ்ட்டுங்கிறவங்க வேறு டிகிரிஸ் கூட படிச்சுட்டு எம்ப்ரியாலஜிஸ்ட்டாக ஆகலாம். ஆனால் ஷீ இஸ் அ டாக்டர், குவாலிஃபைட் டாக்டர் டர்ன்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட். இவங்க யூரோப்பியன் சர்டிஃபிகேஷனும் வச்சுருக்கிறாங்க, ப்ளஸ் அமெரிக்கன் சர்டிஃபிகேஷனும் வச்சுருக்கிறாங்க. இவங்க மும்பைலேயோ இல்லை டெல்லியிலையோ இல்லை சென்னையிலையோ அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கிடையாது. இவங்க நம்ம ட்ரிச்சிலே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை நம்ம இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் வெல்கம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதிலிருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட்டுங்கிறவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அவங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, இவங்கக்கிட்ட என்னென்னலாம் கேட்கலாம், நம்மளுக்கு காமனாக ஒரு ஐவிஎஃப்பில் நம்மளுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை பிளான் பண்ண போகிற ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா கப்பலுக்கும் இந்த எபிசோட், இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ நம்ம டாக்டர் அனந்தலக்ஷ்மியை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டாக்டர் அனந்தலக்ஷ்மி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் டு டேக் பார்ட் இன் திஸ் எபிசோட். தேங்க்யூ. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஐவிஎஃப் பேஷண்ட்ஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட்டை போய் பார்க்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட்டுங்கிறவங்க யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க் ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா. தேங்க்யூ ஃபார் த கொஷின். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எம்ப்ரியாலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா சென்டர்லேயுமே பேஷண்ட் டைரெக்டாக மீட் பண்ணாத ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. பட் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கலாம், ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டரில் நாங்கள் அப்படி இல்லை. ஸோ வி ஒர்க் அஸ் அ டீம். ஸோ இப்போ இங்கே வர பேஷண்ட்ஸை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, கைனகாலஜிஸ்ட்டை எவ்வளோ தூரம் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் தெரியுமோ அதே மாதிரி எம்ப்ரியாலஜிஸ்ட்டையும் தெரியும். ஏன்னா நாங்களும் இங்கே பேஷண்ட் கூட டைரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறதோ இல்லை ட்ரீட் பண்ணுறதோ அந்த டெசிஷன் மேக்கிங்கோ இங்கே நாங்கள் டீமாக தான் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் தேட். செகண்டாக கேட்டிங்கன்னா, எம்ப்ரியாலஜிஸ்ட்னா யார்? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பிஹைண்ட் த சீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்துக்கு எப்படி ஹீரோவை தான் எல்லாருக்கும் தெரியுமோ அது மாதிரி டேரக்டர் யாருக்குமே தெரியாது. ரொம்ப லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பார்த்து ரொம்ப ரசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் டேரக்டர் யார் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஐவிஎஃபோட சக்ஸஸ்க்கு எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு எம்ப்ரியோவை உருவாக்குற ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறவங்க தான் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ தமிழில் கருவியலாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைனகாலஜிஸ்ட் ஃபீமேல் கிட்டேருந்து எக்கை எடுத்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஓவரியிலேருந்து எக்கை ரிட்ரீவ் பண்ணதுக்கப்புறம் அதை எம்ப்ரியாலஜிஸ்ட் கையில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அதை மைக்ரோஸ்கோப் அடியில் எம்ப்ரியோவை ஸ்க்ரீன் பண்ணி எக்கை ஸ்க்ரீன் பண்ணி அந்த எக்கில் கரெக்டான ஒரு ஸ்பெர்ம், அதாவது விந்தணுன்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மை நம்ம செலுத்தி கருவை உருவாக்குற வேலையை பண்ணுறவங்க தான் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாருமே ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறதுனால அவங்களோட டியூட்டி எல்லாமே லேப்லேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி நான் எம்ப்ரியாலஜி பண்ணியிருக்கிறதுனால எங்களோட கிளினிக்கல் டெசிஷன் மேக்கிங், இந்த எம்ப்ரியோவை இந்த பேஷண்ட்க்கு எந்த டைமில் உள்ளே வைக்கலாம், இந்த ஸ்கேனில் உங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியல் க்ரோத் ஓகேவா, இந்த ஃபாலிக்கல் சைஸ், இந்த எக்கு வளர்ந்தது போதுமா, இன்னொரு நாள் வளரணுமா, இந்த விஷயத்தை எல்லாமே ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் டீம் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் அண்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் இதை வைக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சென்டர்லையுமே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஒன்லி டெக்னிக்கல் பர்சன் ஹூ லிவ்ஸ் இன்சைட் த லேப். ஸோ அவங்களோட பேஷண்ட் டீலிங்கோ இல்லை பேஷண்ட்டோட ஃபாலிகுலர் ஸ்டடியோ இல்லை பேஷண்ட்டோட எண்டோமெட்ரியல் க்ரோத்தையோ
பெருசாக அக்சசிபிலிட்டியோ இல்லை டிஸ்கஷனோ இருக்காது. பட் எங்கள் சென்டரில் நாங்கள் அதை பண்ணுறதுனால we can give you an improved patient outcome. அதே வகையில் இம்ப்ரூவ்டு சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியுங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்னோட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த எம்ப்ரியாலஜி லேப் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லேப் படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமா? ஏன்னா எங்களுக்கும் தெரியாது ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து உங்களோட வேலைகள் வந்து எப்படி இருக்கும்? அதோட செட்டப் எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த மாதிரியான வேலை பார்ப்பீங்க? உங்களோட ஒர்க் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? எங்கே முடியும்? உங்களோட பொறுப்புங்கிறது இந்த இந்த ஜெர்னியில் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே வரைக்கும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஒர்க் வந்து எம்ப்ரியோ அந்த ஊசைட் அதாவது எக்கை வந்து பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐவிஎஃப் சைக்கிள் இதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் பேஷண்ட் வந்து உள்ள ஐவிஎஃப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணோடனே இந்த பேஷண்ட்க்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டா இல்லை இக்ஸி பெஸ்ட்டா இல்லை வேற வகையாக நம்ம அடிஷ்னலாக ஏதாவது டெஸ்டிங் பண்ணணுமா அந்த எம்ப்ரியோவை அப்படிங்கிறத கவுன்சில் பண்ணுறதுலேருந்தே எம்ப்ரியாலஜிஸ்ட் ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்க்கு இதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்க்கு ஊசி போட்டு எக்கை வளர்க்குறாங்க. ஸோ எக்கோட ஃபாலிக்கல்ஸை வளரும் போது அந்த ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய எக்கை நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கைனகாலஜிஸ்ட் வந்து எம்ப்ரியாலஜிஸ்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அதை நாங்கள் மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு இதில் எக் இருக்கா, ஒரு ஃப்ளூயிட் மாதிரி தான் ஒன்று தருவாங்க. அதில் நம்ம மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு பார்க்கும்போது தான் அதில் எக் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த எக்கில் எது நல்லா இருக்குது, எது மெச்சூராக இருக்குது, எது மெச்சூராக இல்லை அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி ஒரு விந்தணுவை செலக்ட் பண்ணி, இக்ஸினா ஒரு விந்தணுவை செலக்ட் பண்ணி ஒரு எக்குக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதே ஐவிஎஃப்னா அந்த எக்கு பக்கத்தில் அந்த விந்தணுக்களை வச்சு தானாகவே ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த ரோல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டே 0ல் இதை நம்ம பண்ணுறோம். இதை ஒரு ஃபர்ஸ்ட் டே க்ரோத்தில் எம்ப்ரியோவை மானிட்டர் பண்ணுறது, செகண்ட் டே திருப்பி எடுத்து அந்த எம்ப்ரியோ வளர்ந்துருக்கான்னு பார்க்குறது, 2 செல் 4 செல் ஆகுது, 4 செல் 8 செல் ஆகுதுங்கிறத மானிட்டர் பண்ணுறது. அகெயின் 5 டேஸ் ஒரு எம்ப்ரியோவோட க்ரோத் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5 டேஸ் வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே அதாவது கருவறைக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ போகிறது வரைக்குமே நம்ம 5 டேஸ் தான் மேக்ஸிமம் வச்சு வெளியில் வளர்க்க முடியும். ஸோ அந்த 5 டேஸ் நம்ம அந்த க்ரோத்தை மானிட்டர் பண்ணி எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணுமா இல்லை பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுற வரைக்கும் எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அந்த யூட்ரஸ்க்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்குமே அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து எம்ப்ரியாலஜிஸ்டோடதுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதில் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு இதை நீங்கள் ஒரு கருமுட்டையே நீங்கள் கைனகாலஜிஸ்ட்லேருந்து வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை நீங்கள் இக்ஸி இல்லைன்னா 2யும் நீங்களே இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு போயிடுவீங்க. ஐவிஎஃப்லன்னா தனித்தனியாக இருக்கும். அது பக்கத்தில் வச்சு அதுவே ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களோட டெய்லி நீங்கள் போய் அந்த லேபில் என்ன பண்ணியிருக்கா, என்ன நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு எக்கு எடுக்கிற அன்னைக்கு ஊசைட் ரிட்ரீவல்னு சொல்கிறோம். அந்த எடுக்கிற அன்னைக்கு அந்த எக்கு ஸ்பெர்மை சேர்த்து வச்சுட்டு நாங்கள் வந்து இன்குபேட்டரில் எம்ப்ரியோஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். ஸோ அந்த இன்குபேட்டர்ஸில் வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம். அங்கே போய் கரெக்டாக நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அந்த இன்குபேட்டர் கரெக்டாக ஃபெயிலியர் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். அதோட கேஸ், அதோட டெம்பரேச்சர், வெளியில் அந்த இன்குபேட்டர் இப்போ எல்லா லேப்லேயும் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் லைட் கட்டாயி வரலாம். ஆப்ரேஷன் நடக்கும்போது 1 செகண்ட் வெயிட் பண்ணாலும் அந்த கட்டாயி வர ஜென்ரேட்டர் ஆன் ஆகுற வரைக்கும் அந்த டைம் இருக்கும். பட் ஐவிஎஃப் லேப்ல நம்ம அப்படிலாம் விட்டுற முடியாது. ஸோ யூபிஎஸ் பேக்கப்ங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ ஒரு நீங்கள் ஐவிஎஃப் சென்டருக்கு சூஸ் பண்ண முன்னாடி இல்லை அந்த ஃபெசிலிட்டினாலும் ஒரு ஹைடெக் லேபை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேக்கப்லாம் இருக்கிற மாதிரி ஒரு லேபை நீங்கள் சூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த யூபிஎஸ் பேக்கப் கரெக்டாக வேலை செய்யுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லேப் கேர் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அதில் எப்படின்னா இப்போ நீங்கள் லேப் சப்போஸ் இந்த யூபிஎஸ் ஃபெயிலியரோ இல்லை ஒரு பவர் சப்ளை ஃபெயிலியரோ வந்தால் உடனே எங்களுக்கு இன்டிமேட் பண்ணி நாங்கள் வர மாதிரி எங்களுக்கு அலாம் சிக்னல் டைரெக்டாக எங்களுக்கு ஃபோன்லேயே வந்துடும். ஸோ அந்த அலாம் எதுவும் வருதா அப்படிங்கிறது நாங்கள் யோசிச்சுட்டே தான் ஒரு நாளும் உட்காந்துருக்கணும். அதே மாதிரி அந்த டெம்பரேச்சர், அந்த பிஹெச் இதெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபோன்லேயே அது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போனாலும் அந்த எம்ப்ரியோ உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியாக இருக்க முடியாது. அது ஃபோனில் கரெக்டாக வேலை செய்தா, எங்கேருந்தும் கால்ஸ் வரலையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வரல, இன்னைக்கு ஓகே எவ்ரி திங் கோஸ் வெல் அப்படிங்கிற ஹோப்போட நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த எம்ப்ரியோவில் 2 அதாவது மேல் ப்ரோநியூக்ளியே ஃபீமேல் ப்ரோநியூக்ளியேன்னு 2 சொல்கிறோம். ஸோ மேல் கிட்டேருந்து வர நியூக்ளியஸும் ஃபீமேல் கிட்டேருந்து வர டிஎன்ஏவும் ஒன்றா சேர்ந்து 2PN ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ 2PN நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கரு உருவாயிருக்கு.
நம்ம சேர்த்து வச்சது எக்கும் ஸ்பெர்மும் ஒன்றா சேர்ந்து கருவாக உருவாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டேல கரு ஒரு 2 PM தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அ ஜைகோட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கரு உருவாயிருக்கு. ஸோ அகெயின் அதில் நிம்மதி கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ செகண்ட் டே இந்த கரு வந்து செகண்ட் டே க்ரோத்துக்கு போகணும். ஸோ அந்த 2 PM வந்து 2 செல்லாக 4 செல்லாக டிவைட் ஆனால் தான் அதுக்கப்புறம் நமக்கு ஹோப் கொடுக்க முடியும். ஸோ அந்த 2 செல் 4 செல்லாக செகண்ட் டே வருதாங்கிறது அகெயின் செகண்ட் டே வந்து மானிட்டர் பண்ணுவோம். ஸோ தேர்ட் டே பார்த்தீங்கன்னா அது 8 செல் வரைக்கும் வளர்ந்துருக்கணும். ஸோ இதில் சில எம்ப்ரியோஸ் பார்த்தீங்கன்னா 6 செல்லே நின்றும், 5 செல்லே நின்றும், க்ரோத் செகண்ட் டேலேயே அரெஸ்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம் இன் பிட்வீனில். பட் அந்த 8 செல்ஸ்க்கு வந்துருச்சுன்னா அது நல்ல எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் டேல. சைமல்டேனியஸாக சில பேஷண்ட்க்கு நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கும்போது நம்ம தேர்ட் டே க்ரோத்தோட ஸ்டாப் ஆகாமல் நம்ம அதை 5th டே பிளாஸ்டோசிஸ்ட்டாக கொண்டு போவோம். ஸோ அந்த 5th டேக்கு கொண்டு போகும்போது அகெயின் 4th டே அது நல்லா வளருதான்னு செக் பண்ணுவோம். அப்போ அது மொருலா ஸ்டேஜில் இருக்கணும், 16 செல் ஆர் 24 செல் ஸ்டேஜில் இருக்கும். அந்த செல்ஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் அ குட் குவாலிட்டி ஃபார் டே 4. அதுலேருந்து டே 5க்கு நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்டை வளர்த்துட்டோம்னா அதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குது, அதில் ட்ரோஃபோஎக்டடம்னு ஒரு செல் இருக்கும், அதுதான் நம்ம நஞ்சு கொடியை ஃபார்ம் பண்ணுது. அதில் இன்னர் செல் மாஸ்னு ஒரு செல் இருக்கும், அதுதான் பேபியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதோட கிரேடிங் ஏ கிரேட் பி கிரேட்னு கிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நமக்கு திருப்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 10 எக்கு கிடச்சிதுன்னா அதுலேருந்து ஒரு 7லேருந்து 8 எம்ப்ரியோ தான் உருவாகும் ஜைகோட்ன்ற ஸ்டேஜுக்கு. அதுலேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 தான் பிளாஸ்டோசிஸ்ட்க்கு போகும். ஸோ 50% to 60% பிளாஸ்டோசிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட ஐவிஎஃப் அதாவது எம்ப்ரியாலஜிஸ்டாக நம்ம பண்ண ரோலோ இல்லை நம்ம லேபோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, வி ஆர் வெரி குட் அட் வாட் வி ஆர் ஒர்க்கிங் இன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எதர் அந்த எம்ப்ரியோஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இல்லைனா அதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட் நெக்ஸ்ட் சைக்கிள் வர வரைக்கும் வச்சுருக்கோம். ஓகே, இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் 24/7 நீங்கள் டியூட்டியில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் இருந்தாலும் அப்படி தான். ரைட், வெரி. நீங்கள் ரொம்ப தெளிவாக இதுக்கு மேலே என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது இவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி யாரும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. டாக்டர், நிறைய பேர் பேஷண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐவிஎஃபோட சக்ஸஸ் வந்துட்டு ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்கிறது வந்து விமனோட எக்கோட குவாலிட்டி, அவங்களோட யூட்ரஸ்ஸு, இது சம்மந்தமாக ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலான கருத்தாக இருக்குது. இதில் லேபோட பார்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது பெரும்பாலான விஷயந்தான். பட் ஒரு மைனர் ஃபேக்டர் ஆர் ஒரு பாதி ஃபேக்டர் 50% வந்து பார்த்தீங்கன்னா லேப்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப் அப்படின்னு சொல்ல போனால் அது லேபில் மட்டும் கிடையாது, அதில் ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோலும் எம்ப்ரியாலஜிஸ்டோட ஸ்கில்லும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ லேப்லன்னு பார்த்தோன்னா எம்ப்ரியோவை நம்ம வெளியில் வச்சு அம்மா உடம்புலேருந்து என்னென்ன சப்போர்ட் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நான் வெளியிலேருந்து கொடுத்து தான் அந்த எம்ப்ரியோ வளர்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து டெம்பரேச்சராக இருக்கட்டும், பிஹெச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேஸ் கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம கொடுத்து வளர்க்க போகிற கல்ச்சர் மீடியாவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஹை குவாலிட்டியில் கரெக்டான காம்போசிஷனில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த எம்ப்ரியோ நல்லா வளரும். திடீர்னு ஒரு ஃபெயிலியரோ இல்லை பவர் கட்டோ இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அதே மாதிரி ஸ்கில் ஆஃப் த எம்ப்ரியாலஜிஸ்ட்டும் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கில்லுன்னு சொல்ல போனால் எப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் கையில், அதாவது இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்க எம்ப்ரியோ ஹேண்டில் பண்ணுற விதமோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு குவாலிஃபைடு எம்ப்ரியாலஜிஸ்ட் ஹேண்டில் பண்ணுற விதமோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் எப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் அவங்களால கம்மி பண்ண முடியும். ஒரு எக்குள்ளே ஒரு ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டெக்னிக்கை ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸும் வந்து இந்த எம்ப்ரியோ க்ரோ பண்ணுறதுலையும் அந்த எம்ப்ரியோட குவாலிட்டிலையும் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அதில் 50% எக் குவாலிட்டியில் இருந்தாலும் லேப் ஃபேக்டரும் எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோலுமே மீதி half ஆஃப் த இதில் சக்ஸஸ் ரேட்டில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. வெரி நைஸ். இது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அப்போது அப்படியே ஒரு சயின்டிஃபிக் ப்ரெசிஷனோட ஒர்க் பண்ணுனா மட்டும்தான் ஒரு விஷயம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்போ இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நீங்கள் யூ ஆர் சர்டிஃபைட் இன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அது எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பீப்புள் குவாலிஃபைட் ஹியர் அண்ட் ஹூ ஹேஸ் தீஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்? அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்தியாவில் நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி எம்ப்ரியாலஜிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 and 5000 பீப்புள் இருப்பாங்கன்னு நான் சொல்லலாம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து டாக்டர் தான் இதை எம்ப்ரியாலஜிஸ்டாக ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனி பயாலஜி ஸ்டூடெண்ட் ஆர் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் கேன் பிகம் அன் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஸோ அப்போது நம்ம டாக்டர் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு இந்த எம்ப்ரியாலஜி படிக்க வரும்போது என்னென்னா
நம்மளால அந்த பேஷண்ட்டோட ஒரு விஷயத்த பேஷண்ட் ஃபீமேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை யூட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃபைப்ராய்டு அந்த மாதிரி இருக்கட்டும், அதை பெட்டராக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போது அதுக்கு தகுந்தாப்புல இந்த பேஷண்ட்க்கு வேற ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் மாற்றணுமா, இல்லை நமக்கு ஒரு தடவை எக் எடுத்தால் போதுமா, இல்லை 2வது தடவை எடுத்தால் பெட்டராக இருக்குமா, இல்லை இந்த பேஷண்ட் செல்ஃபாக அவங்களோட எக்ஸில் போகிறது பெட்டரா, இல்லை இவங்களுக்கு வேற ஏதாவது நம்ம சஜஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல இன்னும் பெட்டராக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேட்ட மாதிரி யூரோப்பியன் போர்டு, அமெரிக்கன் போர்டு இதெல்லாம் இது அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன இந்த 5000 எம்ப்ரியாலஜிஸ்டில் இந்த யூரோப்பியன் போர்டு சர்டிஃபைடு எம்ப்ரியாலஜிஸ்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 60 நம்பர்ஸ் தான் இருப்பாங்க. வெறும் 60 பேர் தான். அப்போ 5000ல் 60 அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ இது குளோபல் சர்டிஃபிகேஷன் நமக்கு வந்து இந்த எம்ப்ரியாலஜி பொறுத்தளவுக்கு இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாண்டர்ட்ஸும் இதான் டிகிரி அப்படின்னு பெருசாக கொண்டு வரல. அப்ராடில் அந்த டிகிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ட்ரைனிங் பண்ணி அதை தான் நம்ம இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி லேட்டரான் தான் நம்ம கண்ட்ரியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் அப்போ ஃபஸ்ட்டு அவங்க செட் பண்ணதுனால குளோபல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் போர்டு அண்ட் அமெரிக்கன் போர்டு தான் 2 தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க எக்ஸாம் வைக்கும்போது ஸோ நம்ம வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன கேட்பாங்க, வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா, அந்த ஃபெசிலிட்டி இருக்கா, நான் யூகே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, யூஎஸ் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் தேடி அலைய வேண்டாம். அப்போது உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள பர்சன் ஒருத்தர் உங்கள் ட்ரிச்சிலே கிடைக்கும் போது, உங்கள் பிளேஸ் நியர்பை லோக்கல் பிளேஸ்லேயே கிடைக்கும் போது வி கேன் செட் நாங்கள் அந்த குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த ப்ரிசிஷன் நான் சொன்ன மாதிரி ஹை ஸ்கில்ஸோ இல்லை ப்ரிசிஷனோ அந்த நாலேஜோ இது பெட்டராக குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வி கேன் அப்ளை ஹியர் இட் செல்ஃப். ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே போய் அலையாமல் யூ கேன் கெட் ஆல் த வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இந்த ஃபெசிலிட்டி பட் யுவர் நெய்பர் பிளேஸ் இட் செல்ஃப், லோக்கல் பிளேஸ் இட் செல்ஃப். ஸோ அது வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அட்வான்டேஜ். நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்காம நீங்கள் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட்லேயே ஒர்க் பண்ணுற எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோல் ப்ளஸ் தெரியாது. அதே மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட், அதனால எம்ப்ரியோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பேஷண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு வர்றதுங்கிறது பெட்டரான விஷயம். அண்ட் இதெல்லாம் நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நிஜமாலுமே இது இந்த சென்டர்னு கிடையாது, நீங்கள் எங்கே போனாலுமே இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு you have to analyze the clinic where you go and you have to analyze the qualification of the doctor, experience of the doctor and also as well as embryologist. So the patient புரிஞ்சு பண்ணாங்கன்னா அவங்களோட results and success rate will be better. வெரி நைஸ்லி புட் ஆக்சுவலி டாக்டர். நீங்கள் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெளிவாகுது. ஸோ இங்கேருந்து ஒரு முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு 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 காம்ப்ளெக்ஸான ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து யூஎஸ்க்கு போய் தான் பண்ணணும். அப்போ பணக்காரவங்க மட்டும்தான் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஒரு சில பேர் கஷ்டப்படுறவங்களோ இல்லை வந்துட்டு ஒரு ஈவன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட அஃபோர்ட் பண்ண முடியாத மருத்துவம் தான் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, அதுவும் நம்ம ட்ரிச்சிலே இவ்வளவு ஸ்பெஷலைஸ்டு ஆன ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க, எம்ப்ரியாலஜிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த அவேர்னஸ்ங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்துட்டு இல்லாமல் இருந்தது மாதிரி இருந்துச்சு. அது இந்த வீடியோ பாட்காஸ்ட் மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது நம்ம நம்புவோம். நீங்கள் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஐவிஎஃப் கன்சல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கிறீங்க. இதுவே ஒரு பெரிய ஸ்டிக்மாவாக இருந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அது ஒரு டெஸ்ட் டியூப் பேபி, ஒரு ஐவிஎஃப்லாம் நம்ம பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, வேறு யாருக்கும் தெரிஞ்சிருமா, அது தெரிஞ்சுட்டா தப்பாக நினச்சிப்பாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஓரளவு ஓப்பன் அப் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ஹேபிட்டட்ஸ் இதை பற்றிலாம் நம்ம இப்போ இன்னும் தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் நான் வந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இது இவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷன், அதாவது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிறவங்களே இந்தியாவில் 60 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூரோப்பியன் ப்ளஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே வச்சுருக்கிற ஒரு டாக்டர் இந்தியாவிலே நீங்கள் ரொம்ப ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. அவங்க நம்ம இங்கே ஜனனி ஃபெர்டிலிட்டி சென்டரில் அதுவும் திருச்சியிலே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்பர்டேஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனமாக இருக்கும். டெஃபினட்டாக யாருக்காவது தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இப்போது இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று வந்துடுது. இப்போது ஐவிஎஃப் பண்ணலாமா, இக்ஸி பண்ணலாமா? ஏன்னா இப்போ எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கூகுள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்களை தேடி தேடி அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ராங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் லீட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது உண்மைதான். ஏன்னா ஒரு கிளாட்லேயோ இல்லை ChatGPTலேயோ போடும்போதே
ChatGPT கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத போட்டுடுறாங்க அவங்க. இருந்தாலும் அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிலீவ் பண்ற ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொருத்தவங்க அதை இன்னும் கொஞ்சம் தரவா அனலைஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோங்க. இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் தட் மித் ஆக்சுவலா. எது பெஸ்ட்? இப்போ IVF அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்ட்டா, இல்லை ICSIங்கிறது தான் வந்து பெஸ்ட்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் டாக்டர். ஸோ இந்த ஒரு முக்கியமான கொஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இருக்கிற கன்ஃபியூஷன் தான் இது. ஸோ எங்ககிட்டே கவுன்சிலிங் வரும்போது IVFன்னு தானே டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ICSI சொல்கிறீங்களே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ IVF அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லிடலாம். இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதாவது உடம்பை விட்டு நம்ம வெளியில் வச்சு கருவை உருவாக்கணும்னாலே அது IVFன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு சப்டைப் ஃபர்டிலைசேஷன் மெத்தடை மட்டும் மாற்றுறது தான் அந்த ICSIன்னு சொல்கிறது. ஸோ இன்னமும் அந்த IVF ட்ரெடிஷ்னல் IVF ICSI அப்படிங்கிறத நம்ம சப்டைப்பாக சொல்கிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் IVFல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போது எந்த பேஷண்ட்டுக்கு இந்த கண்டிஷனுக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு IVF சூட் ஆகுமா இல்லை ICSI சூட் ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த டெக்னிக் தான் பெஸ்ட்டு, அந்த டெக்னிக் தான் பெஸ்ட்டுன்னு கிடையாது. ஸோ ICSI அப்படிங்கிறது யாருக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, யாருக்கெல்லாம் விந்தணு கவுண்ட் வந்து கம்மியாவோ, இல்லை விந்தணுவோட மொட்டிலிட்டி, அதாவது ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி வந்து கம்மியாவோ, இல்லை ஸ்பெர்மோட உருவமைப்பு, அதாவது மார்ஃபாலஜின்னு சொல்கிறது, இது கம்மியாக இருக்கிறவங்களுக்காகவோ, இல்லை விந்தணுவே இல்லை, நமக்கு வெளியில் ஏறக்கூடிய தன்மையே இல்லை, ஏசூஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வெதர்லேருந்து அந்த விந்தணுவை நம்ம எடுப்போம். அந்த மாதிரி விந்தணுக்கு அதுக்கு மொட்டிலிட்டியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி விந்தணுவை நம்ம ஒரு எக்குக்குள்ளே வச்சு அவங்களோட ஓன் பயாலஜிக்கல் சைல்டை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ICSI. ஸோ அந்த ICSIங்கிறது வந்து மெயின் இண்டிகேஷன் நம்மளால ஸ்பெர்ம் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ICSIக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அது இல்லாத மற்றவங்க எல்லாமே, ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக இருக்கவங்க எல்லாருமே IVFக்கு போகலாம். ஆனால் IVFலையும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ இது கப்பிள் ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஃபீமேல் பார்ட்னர் மேல் பார்ட்னரை வச்சு அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது, அவங்களோட எக்கு குவாலிட்டிக்கு இந்த கண்டிஷன் சூட் ஆகுமா, இந்த ட்ரீட்மெண்ட் சூட் ஆகுமான்னு பார்த்து கவுன்சிலிங்கில் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது தான். ஆஃப்டர் கன்சல்டிங் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் அன் எம்ப்ரியாலஜிஸ்ட் தான் இதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் பெஸ்ட், அந்த டெக்னிக் பெஸ்ட்டுன்னு நம்ம அப்படியே சொல்லிட முடியாது. ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட், ஒரு கப்பல் வராங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட ஒரு அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்தாங்க, அதையும் பார்க்கணும். இந்த மேலோட ஃபேக்டரையும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணணும். ஸோ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க, அதனால எனக்கும் அதே பண்ணிருங்க அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு கப்பலுக்கும் இதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஜனனி ஃபர்டிலிட்டி சென்டரில் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் ஒரு மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சது டாக்டர். இப்போது எம்ப்ரியாலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ICSI ப்ரொசீஜர் இட் செல்ஃப் கேரி எனி அடிஷ்னல் ரிஸ்க் டு அன் எக். இப்போ ICSIங்கிறது வந்து நீங்களா இன்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ IVF வந்து ஈஸி, ICSI வந்து கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா நம்ம? நீங்க கேட்டது கரெக்ட் தான். IVFங்கிறது நிஜமாலுமே எம்ப்ரியாலஜிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஈஸியான வேலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். விந்தணுவை வந்து பக்கத்துல வச்சிடுறோம், எக்கு பக்கத்துல. ஸோ தானா தான் நீந்தி போய் அது எக்கோட சேரணும். ஸோ எங்களோட வேலை வந்து ப்ரிசிஷனோ ஒரு ஸ்கில்டு எம்ப்ரியாலஜிஸ்டோ அதுக்கு பெருசா தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷர் ஜூனியர்ஸ் வந்து பண்றக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க எம்ப்ரியாலஜிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸோ குவாலிஃபிகேஷனோ ஸ்கில்லோ எதுவுமே நீங்க பார்த்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ICSI வந்து IVFோட கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அதுக்கு ஸ்கில் அண்ட் ப்ரிசிஷன் ரொம்ப 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 அவசியமானது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு எக்குக்குள்ளே ஒரு ஸ்பெர்மை விடும்போது அந்த எக்குக்குன்னு உரிய டேமேஜ் வந்து இருக்கும். அப்போது அதை எப்படி ப்ரிசைஸாக நம்ம கொண்டு போகிறோமோ, அந்த ஸ்கில் ஆஃப் த எம்ப்ரியாலஜிஸ்ட், அந்த லேப் கண்டிஷன், யார் அதை பண்ணுறா, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குது, அவங்க எவ்வளோ வருஷமாக ICSI பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு தான் அந்த எக் வந்து கருவா உருவாகுதா, அந்த எக்கால நம்மளால ஒரு பிளாஸ்டோசிஸ்ட்டை கொடுக்க முடியுமா. எல்லா எக்கும் பிளாஸ்டோசிஸ்ட் ஆயிடாது. ஸோ நல்ல கருவாயிடாது. ஸோ அது எவ்வளோ தூரம் நம்ம அதை ப்ரிசைஸாக பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் எத்தனை கரு உருவாகுது, அது எந்த குவாலிட்டியில் உருவாகுது அப்படிங்கிறதுலாம். ஸோ உங்களோட IVF ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ் நல்ல குவாலிட்டியில் வரணும்னா இந்த ஹைலி ப்ரிசைஸ்டு ரோல் ஆஃப் எம்ப்ரியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்கில் ஆஃப் எம்ப்ரியாலஜிஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், நிறைய ஹேபிட்ஸ் வந்துட்டு இப்போது ரொம்ப பேட் ஹேபிட்ஸுங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்லை ஆல்கஹால் ஹேபிட்டோ இந்த டொபாக்கோ சூ பண்ணுற ஹேபிட்டோ
இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் எந்த மாதிரியான பாதிப்புகள் பாதிப்பு உண்டாக்குங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தட் would be ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சொசைட்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஃபேமிலி ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹேபிட்ஸுங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் நீங்கள் கேட்ட மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு வர கப்பலுக்குன்னு கிடையாது. அடலசன்ஸ்லேருந்தே இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடலசன்ட்லேருந்து ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், நிறைய ஹேபிட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பியூபர்ட்டிலேருந்தே நமக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதாவது விந்தணு உருவாகிற தன்மைங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பையிலேருந்து நீங்கள் வச்சுக்கிற ஹேபிட்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட தூக்கமின்மை, நீங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ மெயினாக இதில் வந்து சொல்லப்போனால் டொபாக்கோ இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹேபிட்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம அடலசென்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறதுனால க்ரானிக்காக நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. இதை விந்தணுவில் வந்து ஹெட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த டிஎன்ஏல டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த டிஎன்ஏ வந்து ஒரு ஹெல்த்தியான டிஎன்ஏவாக இல்லாமல் ஃப்ராக்மெண்டட் டிஎன்ஏவாக இருக்கும்போது அதால் கரு உருவாகிற தன்மை வந்து குறையுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம டொபாக்கோ வந்து ஸ்பெர்மில் இன்டியூஸ் பண்ணுறதுனால அதில் நமக்கு குழந்தை உருவாகாமல் போகிறதோ இல்லை குழந்தை இன்மை அப்படிங்கிற ப்ராப்ளமோ கண்டிப்பாக மேலுக்கு வர்றது வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஹேபிட்ஸ் எதையுமே இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலையும் நல்ல ஒரு ஸ்லீப் பேட்டர்னையும் நம்ம ஃபாலோ பண்ணோம், ஹெல்த்தி டயட்டையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கலாம். ஸோ இது நாட் ஒன்லி ஃபார் இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ், ஃபார் ஆல் த மேல்ஸ் ஐ எம் டெல்லிங் தட் குவிட் ஸ்மோக்கிங் டுடே இட் செல்ஃப். வெரி நைஸ்லி புட் டாக்டர். இதனால இது ஸ்மோக்கிங்கிறது இப்போது ஏஜ் 9லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உத்தரப்பிரதேஷில் 9லேருந்து 13 வரைக்கும் இருக்கிற பாய்ஸ் வந்துட்டு தே ஸ்டார்டட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது. இது வந்து மோஸ்ட்லி எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர்னால வருதான். ஒருத்தவங்க எப்படி இங்கேருந்தோ கத்திட்டு வந்துடுறாங்க, அவன் வந்து தம் அடிக்கிறான், ஸ்மோக் பண்ணுறான், நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்புட் கொடுக்கறது வந்துட்டு டெஃபினட்டாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறத நம்புவோம். இப்போது பேக் டு ஐவிஎஃப் டாபிக் டாக்டர். ஐவிஎஃப் கப்பிள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த கிரேட் ஏ எம்ப்ரியோஸ், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டோசைட்ஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எளிமையாக புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ கிரேட் ஏ எம்ப்ரியோ, கிரேட் பி எம்ப்ரியோ, கிரேட் சி எம்ப்ரியோன்னு நம்ம கிரேட் பண்ணுவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா குட், ஃபேர், புவர் அப்படின்னு கூட கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து டே 3 எம்ப்ரியோ, அதாவது 3ஆவது நாள் வளர்ச்சி உள்ள எம்ப்ரியோவில் பார்த்தோன்னா நம்ம அதை வந்து செல் நம்பர்ஸை வச்சு டிசைட் பண்ணுவோம். இப்போது இதில் வந்து 6 செல் இருக்குது, 8 செல் இருக்குன்னா 8 செல்லும் முழுசாக உடையாமல் இருந்ததுன்னா அதை வந்து கிரேட் ஏ எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஈவனாக இருக்கணும் எல்லா பிளாஸ்டோமியர்னு சொல்லக்கூடிய ஒரு செல், அது எல்லாமே ஈவனாக இருந்ததுன்னா அதை நம்ம கிரேட் ஏ எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். அதில் ஒரு சில பகுதிகள் மட்டும் உடஞ்சி அதாவது ஃப்ராக்மெண்டேஷனோட காணப்படும் போது அதை வந்து கிரேட் பி எம்ப்ரியோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷனை வச்சு இது மோர் தென் 25% இருக்குது, மோர் தென் 50% இருக்குங்கிறத வச்சு தான் கிரேட் பி எம்ப்ரியோ, கிரேட் சி எம்ப்ரியோன்னு அதிலேருந்து வகைப்படுத்துகிறோம். ஸோ இது வந்து டே 3 எம்ப்ரியோஸோட கிரேடிங். நீங்கள் கேட்ட மாதிரி பிளாஸ்டோசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பான்ஷனை வச்சு கிரேட் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இன்னர் செல் மாஸ் ப்ரோஃபோஎக்டோடம் அப்படிங்கிற இதை வச்சு ஏபிசி அப்படின்னு கிரேட் பண்ணுறோம். ஸோ இதில் 1A, 4AA, 4AB அப்படின்னு கிரேட் பண்ணுவாங்க பிளாஸ்டோசிஸ்ட்டை. ஸோ ஏஏ வந்தால் தான் என்னோட கரு நல்லா இருக்குது, பிபி இல்லை பிசிலாம் வந்துருச்சுன்னா என்னோட கரு மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அது குவாலிட்டி வைஸ், அதாவது உருவமைப்பு மட்டுமே வச்சு நம்ம அதை கிரேட் பண்ணக்கூடியது தான். பிசி பிளாஸ்ட் வந்து ஒரு குழந்தைய வந்து இம்ப்ளான்டேஷனே வராது, இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, இது வந்து உள்ள அம்மா வயிற்றுல ஒட்டியே வளராது அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் பிசி பிளாஸ்ட்டுமே உள்ள இம்ப்ளான்ட் ஆகி வளரலாம். அதே மாதிரி ஏஏ பிளாஸ்ட் தான் ஒட்டி வளரும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம உருவமைப்பை மட்டும் வச்சு கிரேட் பண்ணுறது தான். இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம செலெக்ஷனை ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். இது 10 எம்ப்ரியோ நம்ம கையில் இருக்குது அப்படின்னா எதை நான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. ஸோ என் கையில் ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் இருக்குது, அது பிசி எம்ப்ரியோ தான் இருக்குது, அதுக்காக எனக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், நான் இன்னொரு சைக்கிள் போகிறேன் இல்லைனா நான் டோனார் போகிறேன் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அந்த பிசி கிரேட் உள்ள எம்ப்ரியோ கூட உங்களுக்கு ஒட்டி ஒரு ப்ரெக்னென்சியை தரலாம். ஸோ எந்த எம்ப்ரியோவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கவங்க ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியாக்காக இது கொண்டு வரப்பட்டது தானே தவிர மற்றபடி கிரேடிங் ஆஸ் சச் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரெக்னென்சி அவுட்கம் அப்படிங்கிறது கிடையாது.
ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். அடுத்த கொஸ்டின் என்னோட ஃபாலோஅப் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சைக்கிளில் வந்து எனக்கு 2 எம்ப்ரியோ இல்லை 3 எம்ப்ரியோ தான் வந்திருக்குது. எனக்கு எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எனக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மனநிலை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ நார்மலாக நம்ம ஐவிஎஃப் சக்ஸஸ் ஒரு கப்பலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு கையில் ஒரு பேக்கப் எம்ப்ரியோஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுங்கிறது ஒரு நமக்குமே ட்ரீட்டிங் டாக்டர்ஸ்க்குமே அது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம். அதே மாதிரி பேஷண்ட் சைடும் ஹோப்புக்கு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம். ஸோ அதனால எல்லா பேஷண்ட்ஸுமே ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான 1 or 2 எம்ப்ரியோஸ் இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு ஒரு 1 or 2 எம்ப்ரியோஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே இயல்பான விஷயம் தான். ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் இருக்குது. இப்போ ஏஜ் ஆன பேஷண்ட்ஸ் வராங்க, ஒரு 38 இயர்ஸ் 40 இயர்ஸில் நம்ம பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களோட ஓன் எக்கை தான் வச்சு ட்ரை பண்ணணும்னு வரும்போது அப்போ அவங்களுக்கு எக்கு நம்பர்ஸே கம்மியாக இருக்கும். ஸோ அதை நான் எடுக்கும்போது அந்த எக்கு நம்பர்ஸ்லேருந்து ஒரு எம்ப்ரியோ உருவாக்குறதே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ நான் 2 எக் தான் கிடைக்கும், 3 எக் தான் கிடைக்கும், அது பிளாஸ்டோசிஸ்ட் அளவுக்கு வளராது, 5th டே வரைக்கும் குரோ ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஒரு எம்ப்ரியோவே கிடைக்கிறது கஷ்டம். சப்போஸ் அப்படி வளர்ந்துச்சுன்னா அந்த ஒரு எம்ப்ரியோ கூட ப்ரெக்னென்சி கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு எப்போவுமே செகண்ட் சான்ஸ் வேணும். இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால ஆல்வேஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், பூலிங் போய் இதே மாதிரி இன்னொரு சைக்கிள் போய் நீங்கள் இதே மாதிரி இன்னொரு 1 or 2 எம்ப்ரியோஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் எடுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை எம்ப்ரியோ பூலிங்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணி நம்ம ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்ட் இல்லாமல் இன்னொரு கையில் இன்னொரு பிளாஸ்டோசிஸ்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணும்போது பெட்டர் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அதை அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து ஒரு டாபிக் என்னன்னா எம்ப்ரியோ ஃப்ரீசிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க. இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி வைக்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எம்ப்ரியோ ஃப்ரீசிங்கோட பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தான் அது வந்துட்டு ரொம்ப நல்ல எம்ப்ரியோ, அது வந்துட்டு ரொம்ப பழசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஸோ இருக்கும். நாங்கள் பேஷண்ட்டுக்கு புரியறதுக்காக நீங்கள் கேட்ட மாதிரியே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆசச் அது அப்படி கிடையாது. நீங்கள் காய்கறி வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னு தான் நினைப்போம் நம்ம. பட் எம்ப்ரியோஸ் வந்து அப்படி கிடையாது. நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ணுற டெக்னிக் பேர் விட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து -196 லிக்விட் நைட்ரஜனில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த எம்ப்ரியோஸோட மெட்டபாலிசமை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த எம்ப்ரியோ மெட்டபாலிசம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம்னா அந்த எம்ப்ரியோக்கு ஏஜிங்லாம் நடக்காது. நம்ம எந்த செல் ஸ்டேஜில் ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அதே செல் ஸ்டேஜில் அது எவ்வளோ வருஷம் நீங்கள் லிக்விட் நைட்ரஜனில் வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் லிக்விட் நைட்ரஜனை விட்டு வெளியில் எடுத்தால் மட்டும்தான் அதோட தன்மை மாறி அந்த மெட்டபாலிசம் ரீஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு திரும்ப அந்த செல் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதனால நீங்கள் மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்குமே நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நம்ம செகண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ஃபஸ்ட்லேருந்து எக் எடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும், அவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கின எம்ப்ரியோவை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டை விட சக்ஸஸ் ரேட் கூட தருமா கம்மியாக தருமான்ற பயம் வேண்டாம். ஃப்ரீசிங் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி 100% நம்மளால் உயிரோடு அந்த எம்ப்ரியோவை எடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாசிட்டிவ் ஆனவங்க செகண்ட் பேபிக்காக கூட அந்த எம்ப்ரியோஸை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செகண்ட் பேபியை பெற்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு சைல்டை வளர்த்துட்டு தான் வருவாங்க. 3-4 இயர்ஸ் நாங்கள் அந்த லிக்விட் நைட்ரஜனில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம். அது எதுவுமே ஆகாது. என்னைக்கு அந்த பேஷண்ட் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு வராங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் அந்த எம்ப்ரியோஸை வெளியில் எடுக்கிறோம். அது வெளியில் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த லிக்விட் நைட்ரஜனை ஊற்றி மெயின்டைன் பண்ணுற அந்த டெம்பரேச்சர்னால அதுக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்படி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எடுக்கும். ஸோ அதே மாதிரி எடுத்து யூட்ரஸ்குள்ளே வச்சதுக்கப்புறம் வளர்ந்து தான் அது ஒரு பேபியாக நமக்கு உருவாகுது. ஸோ அதனால ஃப்ரீசிங் வந்து எம்ப்ரியோ ஃப்ரீசிங் பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ சேஃப் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட் டெக்னிக். ஸோ பேஷண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். வெரி நைஸ் டாக்டர். ஸோ இப்போது இந்த நம்ம பாட்காஸ்ட் செஷன்லேயே இதுதான் ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஐவிஎஃப் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கப்பலோட மனநிலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சங்கடமான ஒரு சிச்சுவேஷனில் போயிருக்கு. அவங்களுக்கு வர்ற கொஸ்டின் வந்துட்டு ஏன் எனக்கு இன்னும் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லை லேபில் ஏதாவது தப்பாயிடுச்சா அப்படிங்கிற கொஸ்டின் வர்றது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து கரெக்டான ஒரு காமன் எல்லா ஐவிஎஃப் கப்புளுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது என்னன்னா, ஏன் டாக்டர் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாரும் நீங்கள் எப்படி வந்து பேஷண்ட்டாக நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இந்த 15 டேஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் கரெக்டாக தான் எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ணேன், நீங்கள் கொடுத்த மெடிசின்ஸ்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ ஃபெயிலியர் அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்டரோ ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டோ இல்லை ஒரு பேஷண்ட்டோ தான் காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு சக்ஸஸ் அந்த எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்குள்ளே கரெக்டாக இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எம்ப்ரியோ வந்து கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அது அம்மா வயிற்றுக்குள்ளே யூட்ரஸ்குள்ளே போடும்போது அது யூட்ரஸ் வந்து அதை கரெக்டான விஷயத்தில் ஏற்றுக்கணும். அதை எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டைமில் இந்த எம்ப்ரியோ கரெக்டாக ஹேட்ச் ஆகி அதோட போய் ஒட்டணும். இதை எம்ப்ரியோ ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். இது ரெண்டும் இல்லாமல் அம்மாவோட எதிர்ப்பு சக்தி அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணாமல் கரெக்டாக அதை ஏற்றுக்கணும். இதை இம்யூன் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போடக்கூடிய டேட்லேருந்து கரெக்டாக அந்த யூட்ரஸ் அந்த டேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கா, அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் நல்லா வந்திருக்கா, அதே மாதிரி எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து இது ஒரு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், லேபில் என்ன தப்பு நடந்தது அதனால ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணாலும் ஃபெயிலியருங்கிறது வரலாம். அதே மாதிரி இதை ஓவர் கம் பண்ணுறதுமே அகெயின் இட் இஸ் அ டீம் ஒர்க். உங்களோட கைனகாலஜிஸ்ட் ஒரு தடவை ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறது 100% கிடையாது. ஈவன் ஐவிஎஃப் அட்டம்ப்ட்க்கு அப்புறம் ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க, அடுத்த இமீடியட் ஐவிஎஃப் அட்டம்ப்ட்ல பாசிட்டிவ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால நம்ம ஐவிஎஃப்ங்கிறது எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக அந்த கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் திரும்பி பார்த்து எதனால் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த எம்ப்ரியாலஜிஸ்ட் எம்ப்ரியோ கிரேடிங் நல்லா தான் இருந்ததா, வேற என்ன நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ரீசெண்டாக நிறைய டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஒரு ஸ்பெர்ம் செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம எம்ப்ரியோ பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கைனகாலஜிஸ்ட் அந்த இம்யூன் ஃபேக்டர்ஸை ரூல் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டியை டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், யூட்ரஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நமக்கு ரூல் அவுட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம சயின்டிஃபிக்காக டெஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி அடுத்து நம்ம சக்ஸஸ் ரேட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான விஷயமா இருக்கணுமே தவிர இதில் என்ன ஆச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டீமாக டிஸ்கஸ் பண்ணி நம்ம டாக்டரோட கன்சல்ட் பண்ணி பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். இப்போது ஒரு ஒரு கப்பிள் வந்து வேற எங்கேயோ ஒரு சென்டரில் இருந்து அவங்களுக்கு அட்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வரும்போது, இப்போ ஜனனிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்னென்னலாம் கொண்டுட்டு வரணும், அவங்க என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்கணும், அவங்களோட மென்டாலிட்டி எப்படி, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜனனி ஃபர்டிலிட்டியில் அந்த மாதிரி நிறைய கேசஸ் இங்கே வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இங்கே பேஷண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால தான் நான் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். இங்கே போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு பரவலாக எல்லாருக்குமே இருக்குது. அவங்களுக்கு அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், நீங்கள் வந்து அவங்க எப்படி ப்ரிப்பேர்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின். ஆக்சுவலாக இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் சென்டரில் நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்பீட்டாக ஃபெயிலியர் ஆகி வர பேஷண்ட்ஸ் தான் எங்களுக்கு பெரும்பாலான பேர் அப்படின்னே நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எங்கள் கூட இருக்க கைனகாலஜிஸ்ட் 2 பேருமே ரொம்ப சீனியர் கைனகாலஜிஸ்ட். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலோ இல்லை லேட்டாக தெரிஞ்சோ வருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை வந்து ஒரு நியர்பை நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பர்ட்டை தேடி வர வேண்டிய அவசியம் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் டிஸ்சார்ஜ் சம்மரி நமக்கு வேணும். அப்போ அந்த ஐவிஎஃப் அட்டெம்ப்ட்ல இப்போது பெரும்பாலான இடத்துல நான் பார்க்குறது என்னென்னா அந்த சம்மரியோ அந்த எத்தனை எக்கு எடுத்தாங்க, எத்தனை எம்ப்ரியோஸ் வந்துச்சு, அதில் எத்தனை எக்கு நம்ம வந்து முதிர்வடைஞ்சிருந்துச்சு, இல்லை எல்லாமே எக்கோட குவாலிட்டி எப்படி இருந்தது, அதோட எக்கோட மார்ஃபாலஜி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்போம். அன்னைக்கு டேல இக்ஸி பண்ணும்போது ஸ்பெர்ம் ஃபேக்டர் எப்படி இருந்தது, அந்த ஸ்பெர்முக்கு மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி நல்லா இருந்ததா, இல்லை டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனுங்கிற டெஸ்டிங் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பேஷண்ட் கையில் இருந்ததுன்னா கொண்டு வரது பெட்டரான விஷயம். அதை வச்சு எங்களால் செகண்ட் டைம் இப்போ நான் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா எடுத்த உடனே நான் அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டையும் நான் பண்ணிட மாட்டேன். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுமே காஸ்ட்லி. ஸோ அவங்களுக்கு தேவையில்லாத டெஸ்ட்டை நாங்கள் எப்போவுமே பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி ஆட் ஆன் ஒரு பேஷண்ட் ஃபெயிலியர் ஆகி வரும்போது அப்போ அவங்களுக்கு ரொட்டீன் ஐவிஎஃப் ப்ரொசீஜர் ஐக்ஸி ப்ரொசீஜர் ஒர்க் ஆகலை, அப்போ அவங்களுக்கு நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் திங்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது எங்களால் அதே ரொட்டீன் ப்ரொசீஜரை பண்ணாமல்
சைடில் போய் திங்க் பண்ணி என்ன எக்ஸ்ட்ரா பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறத எங்களால் திங்க் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்க முடியும், அட்டம் பண்ணி கொடுக்க முடியும். அதே நீங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் பல இடத்துல கொடுக்கறதே இல்லை. பேஷண்ட் கையில் ஏதோ பண்ணாங்க டாக்டர், 2 எம்ப்ரியோ வச்சாங்க, ஆனால் என்ன கிரேடுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு அதில் என்ன ஃபால்ட்டு, எதனால அந்த பேஷண்ட் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கள் சென்டரில் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஈவன் எங்களுதுலையுமே நீங்கள் சம்மரி டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போதோ இல்லை ஒரு ஐவிஎஃப் அட்டம் முடிஞ்சு போகும்போது we will give you a detailed summary. எத்தனை எக் எடுத்தோம், எத்தனை அதில் மெச்சூராக இருந்தது, இது எல்லாமே பேஷண்ட் கிட்ட நாங்கள் அன்னன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணி சைனுமே வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எக் ரிட்ரீவல் முடிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு இத்தனை எக் எடுத்திருக்கோம், இதுல இத்தனை மெச்சூரா இருந்தது, இதுல உருவமைப்பு இது நல்லா இருந்தது, நல்லா இல்லை, இன்னைக்கு ஸ்பெர்ம் ஃபேக்டர் இப்படி இருந்ததுங்கிறத எல்லா ஸ்டெப்லையுமே டே 1 டே 2 அப்படிங்கிறத பேஷண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இத்தனை எம்ப்ரியோஸ் இருக்கு, இத்தனை வந்து நல்லா இருக்கு, இந்த கிரேட்ல இருக்கு, இத்தனை ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம், இதை எப்படி பிரிச்சு ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம், 2-2 ஃப்ரீஸ் பண்ணிருக்கோமா, 1-1 ஃப்ரீஸ் பண்ணிருக்கோமா, சில பேர் வந்து எனக்கு 2 பேபி வேண்டாம், 1 தான் வேணும்பா. சோ இந்த டீடைல்ஸ் முதற்கொண்டு நாங்க கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு சைக்கிள் இருந்து பேஷண்ட் அந்த டீடைல்ஸோட எங்க கிட்ட வரும்போது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதை கைட் பண்ணும்போது பெட்டரா எங்களால கைட் பண்ணிட முடியும். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு இப்போ பரவலா நான் நிறைய டாக்டர்ஸ்ட்ட பேசுற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன், அதனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து டாக்டர் ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம இங்கே போகலாமா அங்கே போகலாமா, ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு நிறைய பேர்கிட்ட பேஸ் பண்ணி யார் கம்மியாக கோட் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்கு. இன்னொரு மென்டாலிட்டி என்னன்னா, இவங்க கிட்ட நம்ம போய் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து நம்மளை பார்க்குற விதமே வேறு மாதிரியாக இருக்கும், இவங்க ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேசஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்துட்டு எல்லாருக்கும் தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். ஏன்னா இப்போது டாக்டர் ஷாப்பிங்கிறது எங்ககிட்டே நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருக்காங்க. வந்தால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கூட கேட்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு காஸ்ட் என்ன சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. சில பேர் ஃபோன்லேயே வந்து ஐவிஎஃப்க்குன்னா எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக யாரும் சொல்லக்கூடாதுன்றது கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே பிரேக்கப் பண்ணி ஸ்பிளிட்டப் பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல ரெடி. பட் நான் முதலே சொன்ன மாதிரி ஐவிஎஃப் யாருக்கு, இக்ஸி யாருக்கு, இல்லை உங்களுக்கு இது ரெண்டுமே இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ப்ரொசீஜர் வேணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஃபீமேல் ஒய்ஃபோட வரும்போது அவங்களுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, மேலுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருக்கா, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணேன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த காஸ்ட்டை சொன்னேன்னா அது பெட்டராக இருக்கும். ஸோ வந்த உடனே வெளியில் நின்று ரிசப்ஷன் நின்று உங்களுக்கு ஐவிஎஃப்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னா நான் அந்த ஆன்சரை சொல்லவே ஃபர்ஸ்ட் முடியாது. அப்படியே சொன்னனாலும் அது கரெக்டா இருக்காது. ஏன்னா இந்த பேஷண்ட்டுக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறது ரிசப்ஷனிஸ்டோ இல்ல த்ரூ த ஃபோன் காலோ நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த டாக்டர் ஷாப்பிங்ல என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் பண்றாங்க. ஜஸ்ட் போறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சர்ஜரியே எடுத்துக்கலாமே, ஒரு அப்பெண்டிசெக்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நீங்க விசாரிக்கலாம். ஏன்னா எல்லாருமே அந்த அப்பெண்டிக்ஸை தான் எடுக்க போறாங்க. பட் ஐவிஎஃப்ங்கிறது அப்படி கிடையாது. ஒரு பேஷண்ட்டும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி இவங்களுக்கு எத்தனை எக் வரும், சில பேஷண்ட்டுக்கு எடுத்தோடனே 40 எக் வரும். ஸோ அவங்களுக்கு நான் ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு எக் வளர்க்குறதே ரொம்ப ரேரா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து நம்ம நினைக்கிறோம் ஏஜ் ஆனா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம், அப்படி கிடையாது. ஈவன் யங் பேஷண்ட்ஸ்க்குமே எக் கம்மியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த டாக்டர் ஷாப்பிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஆக்சுவலா நீங்க உள்ள போய் ஒரு கன்சல்டேஷனுக்கு உட்காந்து நீங்க எவ்வளவு வேணா டாக்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாக்டர்ஸை சூஸ் பண்றதும் உங்க கையில தான். பிகாஸ் பேஷண்ட் இஸ் பேயிங். ஸோ அதனால தே ஹாவ் த 100% ரைட்ஸ் டு சூஸ் த டாக்டர். பட் ஒரு கன்சல்டேஷன் போனதுக்கு அப்புறம் அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க டாக்டரை சேஞ்ச் பண்ணாம இல்ல டாக்டர் மேல டவுட் பண்ணாம அவங்கள நீங்க பிலீவ் பண்ணா அந்த ஐவிஎஃப் சக்சஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிலீஃப் அண்ட் த கான்டாக்ட் பிட்வீன் டாக்டர் அண்ட் த கப்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் ஐவிஎஃப் சக்சஸ். நிறைய பேஷண்ட்ஸ் திங்க் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டோட எமோஷனல் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல்? ஏன்னா நீங்கள் அவங்களோட ஹோப், அவங்களோட வாரிசு, அவங்களோட நம்பிக்கை அது எல்லாத்தையும் நீங்கள் கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒருத்தவங்க இத்தனை பேரோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ பேரோட ஹோப்பை நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய எமோஷ்னல் ஒரு எமோஷ்னலான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களோட
ஹாஸ்பிட்டல் வால்ல உங்களோட கன்சல்டேஷன் ரூம்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த கப்பல் வந்து எவ்வளோ வேதனைகள், ஏன்னா ஸ்டிக்மாங்கிறது, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறபோது சொசைட்டியே வந்துட்டு 1008 கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள போட்டு நச்சு புழிஞ்சு எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க வரும்போதே வந்துட்டு ஒரு அந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் கேரி பண்ணும்போது உங்களோட எமோஷனல் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாப்பினஸையும் பார்க்குறோம், அதே மாதிரி நீங்கள் சொல்கிற சேட் கப்புளையும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் ஹாப்பினஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ எல்லா ஃபீமேல் ஆஸ் அ ஃபீமேல் நான் வந்து டாக்டர் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபீமேலும் அவங்க ஓனாக ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு யூபிடி டெஸ்ட், யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த பீட்டா ஹெச்சிஜி அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு காட்டும்போது அப்படியே ஒரு ஜாயில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த மொமெண்ட் வந்து எல்லா ப்ரெக்னென்ட்டான ஒரு ஃபீமேலுக்கும் அது ஒரு ஜாயஸ் மூமெண்ட்டாக இருக்கும், அது தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டும் இன்னைக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது, இல்லை இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு வரும்போதே அந்த ஹார்ட் பீட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த பேஷண்ட் சில பேஷண்ட்டோட எமோஷனல் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரிஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க அண்டர்கோ பண்ண கஷ்டத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுமே பார்த்தீங்கன்னா அவங்க கூட எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுவோம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பாசிட்டிவ் டெஸ்ட் இன்னைக்கு டெஸ்ட்டுங்கும் போதே எங்களுக்கு மார்னிங் இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும்போதே நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே ஒரு டென்ஷனாக இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு. ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு எப்படி 15 days வந்து தெரியாமல் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிருக்கோமா இல்லையான்னு தெரியாத மாதிரி தான் டாக்டர்ஸுமே வருவோம். அது மாதிரி எங்கள் கன்சல்டன்ட்டும் இன்னைக்கு காலையில் வந்த உடனே இன்னைக்கு பேஷண்ட் எத்தனை பேத்துக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அது மாதிரி இந்த பேஷண்ட்க்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிறது நாங்களுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதனால அந்த ஒரு டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மார்னிங் அந்த டெஸ்ட்டை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளே இந்த யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் நமக்கே பாசிட்டிவ் வந்த மாதிரி அப்படி ஒரு ஜாயில நாங்கள் வந்து ஜம்ப் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, ஆஸ் அ கன்சல்டன்ட், ஆஸ் எ எம்ப்ரியாலஜிஸ்ட் நாங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நாங்கள் சந்தோஷப்படுறோம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி இல்லை, எங்கள் ஹோல் சென்டரே ஒரு ட்ரீட் வச்சு கொண்டாடுற அளவுக்கு சில அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, சிஸ்டர்ஸ்லேருந்து ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாருமே. ஏன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து, பேஷண்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எங்களுக்கு ஹோல் டீமுமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பேஷண்ட் வந்து எங்ககிட்டன்னு கஷ்டத்தை ஷேர் பண்றதுன்னு இல்லை, எங்ககிட்ட முடிச்சுட்டு அங்கே போய் சிஸ்டர்ஸ் கிட்ட இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அப்போ அவங்க கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களை விட பெட்டராக அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்களும் அந்த இதை வந்து கேரி பண்ணி அவங்க இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிடலாம், இதெல்லாம் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹோல் சென்டரே ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து அதுக்கு உழைக்கும் போது அதில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வரும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். நிஜமாலுமே சொல்ல போனா நம்மளே பிரெக்னென்ட் ஆயிட்டோம் அங்க வர்ற அளவுக்கு ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு அந்த டைம்ல வரும். சோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ஹாப்பினஸ் வந்து அனுபவிக்கிற ஒரு ஃபீல்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம் ஆக்சுவலாக. ஸோ இது உங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கே ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. எனக்கு ஒரு நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இமேஜின் என்னால் பண்ண முடியுது. நான் உங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு கொஞ்சம் பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க ஒருத்தரும் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட எப்படி கரிசனையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் தி ஸ்டாஃப்ஸ் ஆர் வெல் ட்ரெயின்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பேஷண்ட்டோட ஒரு எமோஷனல் பேர்டனை வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. எனக்கு இதில் என்னன்னா, இப்போ சேடாக வருவாங்கல்ல, அவங்கள வந்துட்டு எப்படி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிற பேஷண்ட் யாராவது இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ். அதில் ஒரு முக்கியமான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் வந்து நல்ல ஒபீஸ் மேலாக இருக்காங்க. ஒரு மோர் தேன் 120 kgsன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஃபீமேல் எப்படி வெயிட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரோ ஐவிஎஃப் சக்ஸஸ்க்கு, அதே மாதிரி மேலுக்கும் வந்து வெயிட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வெயிட்டோட அவங்க போய் ஒரு ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணுறாங்க, செமன் டெஸ்ட்டு. அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்பெர்மே இல்லை, உங்கள் இதில் வந்து விந்தணுவே இல்லை அப்படின்னு வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வருது, ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஏசோஸ்பெர்மியான உடனே அவங்க ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பெட்டராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பெருசாக அவங்களுக்கு ஹேபிட்ஸ் எதுவுமே இல்லை, அவங்க எதுவும் குவிட் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வெயிட்டை மட்டும் குறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி பல வருஷம் போராடி ஒரு 1 or 2 years வெயிட் ரிடக்ஷனுக்காகவே போராடி ஹி brought down around 10 to 15 kgs. ஸோ அந்த 15 kgsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகி அக்கேஷ்னலாக 1 or 2 ஸ்பெர்ம்ஸ் வந்து தெரியுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருது. ஸோ அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. ஸோ நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இது கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த 1 or 2 ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்கு, பட் அதை வச்சு நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த ரிப்போர்ட்டோட எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி கவுன்சில் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது இதை வரும் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கவுன்சில் பண்ணோம். அதே மாதிரி அவங்க இன்னொரு 5 to 10 kgs குறைக்கும் போது இந்த அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசையாமலே இருந்தது, இம்மொட்டைலா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸ் மொட்டைலா ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் கவுண்ட் எல்லாம் பெருசா இன்க்ரீஸ் ஆகல, அங்கங்க ஒரு ஸ்பெர்ம் கிடைச்சதுங்கிறது இருந்தது. அப்ப இதை வச்சு என்னால என்னோட பேபியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இல்ல டோனர் தான் சொல்வீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இல்ல இந்த அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்களுக்கு போதுமான அளவு, இக்ஸிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க இக்ஸி ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மேல் மட்டுமே ப்ராப்ளம் பார்த்துட்டே இருந்தோம். ஃபீமேல் பெருசாக அந்த இக்ஸி ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது தான் நம்ம எவாலுவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபீமேல் சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம எக் எடுத்தோம், அந்த ஸ்பெர்ம் அந்த அக்கேஷனல் ஸ்பெர்மை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் எங்ககிட்ட எம்ப்ரியாலஜி டெக்னிக்ஸ்ல சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து போட்டு நம்ம அந்த அக்கேஷனல் ஸ்பெர்ம்ஸையும் செலக்ட் பண்ணி இக்ஸி பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு அந்த பயாலஜிக்கல் சைல்டு அவங்களோட ஸ்பெர்ம் அவங்களோட எக்கை யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ரியோஸை நம்ம உருவாக்கியாச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான எம்ப்ரியோஸை நாங்கள் உருவாக்கிட்டோம். உருவாக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு நம்ம யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை நல்ல பர்டிகுலர் திக்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எம்ப்ரியோஸ் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ்க்கு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்னஸே வரல ஃபர்ஸ்ட் மந்த். சரி பரவாயில்ல, இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், வேற மாதிரி நம்ம ட்ரக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அகெயின் செகண்ட் மந்த்தும் வரல வேற ட்ரக்ஸ்ல. சரி யூட்ரஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக இன்ஃபெக்ஷனை ரூல் அவுட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு வருது. ஸோ அதை ட்ரீட் பண்ணுறோம். அகெயின் அது ஒரு 2-3 months போச்சு. ஸோ இது எல்லாமே பேஷண்ட்க்கு வந்து ஒரு 6-7 months நடக்குது, என்னடா இவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே வேற ப்ராப்ளம், அதுல வெயிட் ரிடக்ஷன்ல அவ்வளோ டைம் அப்படின்னு. அப்ப நாங்க என்ன ஹோப் கொடுத்தோம்னா, இவ்வளவு நாள் உங்களோட பயாலஜிக்கல் சைல்டே வருமானு தெரியல, ஏன்னா ஸ்பெர்மே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நம்ம அந்த பயாலஜிக்கல் சைல்ட உருவாக்கிட்டோம், எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருக்கு. சோ இத வந்து நம்ம உள்ள இம்ப்ளான்ட் பண்றது மட்டும் தான் வெயிட் பண்ணணும். நீங்க சைல்டே வராது அப்படின்ற இருந்த ஒரு பாதி விஷயத்த நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். சோ அது ஃப்ரீசிங் பண்ணி நம்ம நல்லபடியா வச்சிருக்கோம். சோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபெக்ஷனையும் நம்ம ட்ரீட் பண்ணோம். ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் பெருசா வரல. சோ அப்ப அவங்களுக்கு வந்து நாங்க கொடுத்த கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து வெறுமனா நீங்க வெயிட் பண்ணா வரும் அப்படிங்கிற ஹோப்பை மட்டுமே நாங்க அந்த பேசி 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 அனுப்பிச்சு பேஷண்ட் வந்து அந்த ஹோப்பை பில்ட் பண்றதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. ஏன்னா அவங்க அந்த இவ்வளோ மந்த்ஸ் ட்ரை பண்ணதுல சுத்தமா ஹோப்பே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு காமனான விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது டிக்டேட் பண்ணி இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், இந்த ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு டேட்ல எக் எடுப்பாங்க, நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நாளைக்கு பிரெக்னன்சி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அகெயின் அது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். உங்களோட ஃபேக்டர்ஸ், சில பேருக்கு இந்த மாசம் வருவாங்க, அந்த மாசமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதே மாசம் பிரெக்னென்ட் ஆகி போயிருவாங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் அந்த பேபி கிடைக்கணும்ன்றது. ஸோ அந்த பேஷண்ட்க்கு வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்கேஜில இதை பண்ணணும், காலேஜ்ல இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம டிக்டேட் பண்ணி ஷெட்யூல்லாம் போட முடியாது. இன்னும் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, ஸோ அது எப்படி வளருதோ அதை பொறுத்து நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனஸ்ட் விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம கவுன்சில் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் சைக்கிள் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எண்டோமெட்ரியல் திக்னஸ் 9 வந்தது. ஸோ எங்க எக்ஸ்பெக்டட் திக்னஸ் 8 mmக்கு மேல இருந்தா போதும். ஸோ அதுல வந்து நம்ம எம்ப்ரியோஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பேஷண்ட் பாசிட்டிவ் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஜர்னி ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பேபிக்காக அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் அந்த ஒரு சைக்கிள் ஜனனில தான் அவங்க ஃபர்ஸ்ட் சைக்கிள் பண்ணாங்க. இன்னமும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எங்களோட கவுன்சிலிங்கையோ எங்க டீம் ஒர்க்கையோ அவங்களுக்கும் அந்த மாதிரி தான். ஸோ எங்ககிட்ட அந்த இயர்ஸ் கணக்குல அவங்க வந்ததுனால எல்லா ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே அவங்க கூட எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த பேஷண்ட் எங்களால மறக்கவே முடியாது. அதனால இயர்ஸ் கணக்குல வந்தவங்களும் இருக்காங்க, ஒரே ஒரு அட்டெம்ப்ட்ல வந்த ஒரு மாசத்துல பாசிட்டிவ் ஆனவங்களும் இருக்காங்க. புரியுது எனக்கு. அந்த ஜர்னி வந்து இங்க தீபாவளி தான் நடந்திருக்கும். ஆமா, அவங்க பிறந்த ட்வின்ஸ், அவங்களுக்கு ஆக்சுவலா 2 மேல் பேபி. ஸோ அவங்க வந்து குழந்தை பிறந்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட். எனக்கு கேட்கும் போதே எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஃபீல் பண்ண முடியுது இங்கெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நான் ஆக்சுவலாக எங்களுக்கு ரியலாக அவங்களோடய சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. நிறைய கப்புள் வந்து இப்போ ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறாங்க. ஒரு லேபுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு எம்பிரியோ உருவாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, சொன்ன உடனே என்னை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறதுக்கான கப்புள் சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆங்ஷியஸான கப்புளோ இல்லை ஒரு க்யூரியஸான கப்புளோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
ஸோ நீங்கள் கேட்குறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின். அதுக்கு ஜனனி ஃபெர்டிலிட்டி சென்டரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் லேப்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது ஒன் திங். ஏன்னா அந்த கண்டாமினேஷன் வந்து நம்மளோட நார்மல் ட்ரெஸ்ஸோட உள்ளே போக முடியாது, ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸோட போகணும். அதே மாதிரி அந்த லேப்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு நான் பார்க்கும்போது அது ரொம்ப டைமுக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. உடனே நான் திருப்பி அந்த இன்குபேட்டரில் வச்சாகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நாம் அங்கே பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வி ஹாவ் அ மானிட்டர் சிஸ்டம் அவுட் சைட் த லேப். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த நான் உள்ள பண்ணுற ப்ரொசீஜர் இக்ஸியாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ரியோஸை கிரேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேஷண்ட் வந்து வெளியில் வச்சு நம்ம வெளியில் பேஷண்ட் ரூம்லேயே உட்காந்து அதை வியூ பண்ண முடியும் அந்த மானிட்டரில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து பெட்டராக பில்டப் ஆகும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன இருக்கும், எம்ப்ரியோஸை மாற்றிட மாட்டாங்களே, என்னோடது தான் எனக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் இல்லாமல் அந்த லேபிளிங்லேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே நான் உள்ள இப்போ ஜனனியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்ச் ஐவிஎஃப்ங்கிறது நம்ம பண்ணுறது இல்லை. இப்போ ஒரே நாளைக்கு 10 பேஷண்ட்டுக்கு நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாறுறதுக்கான சான்சஸ் பை எரர் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஜனனியில் வந்து டே டு டே கேசஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேஷண்ட் தான் ஹேண்டில் பண்ணுறோம். மேக்ஸிமம் தெரியாமல் ஒரே டைமில் 2 பேஷண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக அப்படி ஹேண்டில் பண்ணும்போது நம்மளோட மிக்ஸ்அப் வந்து கண்டிப்பாக இல்லை, பை எரர் கூட எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கூட எம்ப்ரியோஸ் கிடையாது அப்படிங்கிறத நான் மேக் ஷுர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த விட்னஸிங் சிஸ்டம் மூலியமா நம்ம அந்த எரர் நடக்காமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கும் அந்த வெளியிலேருந்து மானிட்டர் பண்ணும்போது தே பில்ட் அ ட்ரஸ்ட் வித் அஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம் அப்படின்னா பேஷண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐவிஎஃப் சக்ஸஸ்க்கு அதுவே ஒன்று ஹெல்ப் பண்ணுது. வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் வந்துட்டு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறீங்க அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா எல்லா ஃபெர்டிலிட்டி சென்டர்லையும் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஒரு கப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஜேர்னி ரொம்ப சிம்பிளாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஹவ் அ கப்புள் கேன் ஹெல்ப் யூ இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ்? ஆக்சுவலாக அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான ஐவிஎஃப் ப்ராசஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க உங்ககிட்ட வரணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா பீப்புள் வில் பி ரெடி டு டூ தட். ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சார் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்போவே பண்ணிட்டு வந்திருப்பேனே, இப்போ இதுக்கு ஒரு டைம் ஆகுமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கப்பிள் வந்து வர முன்னாடி வெயிட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் நம்ம இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு போகிறோம், நம்ம நார்மல் வெயிட்டில் இருக்கோமா, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கோமா, நம்மளோட பிஎம்ஐ கரெக்டாக இருக்கா அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது அந்த வெயிட் ரிடக்ஷனை நம்ம ஒரு 5% வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போகும்போது தட் ஹெல்ப்ஸ் டு மேக்ஸிமைஸ் யுவர் சக்ஸஸ் ரேட். நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா சுகர்ஸ் அவாய்ட் பண்ணுறது, நல்ல ஹெல்த்தி டயட் எடுத்துக்கிறது, கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கிறது, ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கிறது, ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கிறது, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணால் அந்த டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது எதுனாலுமே நீங்கள் 3 months பிஃபோர் ஐவிஎஃப் பண்ணால் தான் அது யூஸ். ஏன்னா ஒரு எக்கு உருவாகிறதுக்கு 120 days ஆகுது. அதே மாதிரி ஒரு ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 72 days, 64 to 72 days ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 months ஆகக்கூடிய ப்ராசஸ். ஸோ நான் இன்னைக்கு நான் கரெக்ட் பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது நாட் ஓன்லி ஃபார் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், நீங்கள் நார்மல் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணால் கூட நீங்கள் இது எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணும்போது எதனாலும் 3 months பிஃபோர் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றும்போது ஒரு நல்ல தூக்கமாக இருக்கட்டும், நிறைய தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லா ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், 8 hours ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணும்போது ஒரு நைட் டியூட்டிஸை கட் பண்ணுறது, சிஸ்டமில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது, லேப்டாப்பில் ஹீட்டில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிங்கன்னா just that too 3 months before any trying for your baby, that definitely helps for to improve your success rate. Very nicely put, doctor. சரி, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஜனனி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு ஏன் வந்து ஒரு கப்புள் வரணும்? ஹவு டஸ் திஸ் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் அதர் காம்படிட்டர்? எனக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சட்டிலாக நீங்கள் சொன்னீங்க. அதாவது அது நீங்கள் நேச்சுரலாகவே ஒன்று டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கன்சல்டன்ஸு, குவாலிஃபிகேஷன் ஆஃப் த எம்ப்ரியாலஜிஸ்ட், இதெல்லாம் தாண்டி வேறு என்ன இருக்குது ஸ்பெஷலாக? ஒரு பேஷண்ட் வந்துட்டு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் இருக்குது, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் யூ ஹேவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுனா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது டீம் ஒர்க் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஸோ இங்கே கைனகாலஜிஸ்ட் அண்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட் நாங்கள்லாம் டீமாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு எம்ப்ரியோ ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பேஷண்ட் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஈஸி. ஸோ நாங்கள் போய் இப்போ மற்ற இடத்துல ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அந்த கைனகாலஜிஸ்ட்டே எம்ப்ரியாலஜிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னா அவங்க வரும்போது தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். எங்ககிட்ட இன்ஹவுஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட், அதாவது நான் வந்து ஃபுல் டைம் ஜர்னலியில் இருக்கிறதுனால ஐ கேன் டிஸ்கஸ் வித் த பேஷண்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிளினிஷியன்ஸ் இன் அ பெட்டர் வே அண்ட் இன் அ கண்டினியூஸ் மேனர். ஸோ எப்போதுமே உங்கள் அவைலபிலிட்டி, என்னோட அவைலபிலிட்டி இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் அவங்களோட எம்ப்ரியோஸ் ரிலேட்டட் டவுட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் கன்சல்டன்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களால் அப்பக்கப்போ உடனே பண்ணிக்க முடியுது. ரெண்டாவது, பேட்ச் ஐவிஎஃப்ங்கிறது எங்ககிட்ட கிடையாது. இந்த இன்ஹவுஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு டே டு டே உங்களுக்கு எக்கு எப்போ டெவலப் ஆகுதோ அப்போ நான் பண்ணிக்க முடியும். மற்ற இடத்துல எல்லா பேஷண்ட்ஸையும் ஒன்றா பண்ணுறதுனால ஒரு சில பேர்த்துக்கு ஃபாலிக்கல் சீக்கிரமாக வளரும், ஒரு சில பேர்த்துக்கு லேட்டாக வளரும். ஸோ டாக்டரோட அவைலபிலிட்டிக்காக இதை டைம் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட்டோ இல்லை அந்த அவுட்கமோ பெட்டராக வராது. ஸோ நாங்கள் டெய்லி பண்ணுறதுனால பேஷண்ட்க்கும் கன்வீனியன்ஸ், எங்களுக்கும் அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ண முடியுது. மூணாவது சொல்லணும்னா டிரான்ஸ்பரன்சி. நீங்கள் எல்லா லெவல்லையுமே நான் ஃபெயிலியர் சக்ஸஸ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு பயாலஜிக்கல் ரிலேட்டட் இஷ்யூ. ஸோ ஒரு பாடியில் அந்த எம்ப்ரியோ அக்செப்ட் ஆனாதான் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது வருது. ஸோ அதை தாண்டி எல்லா இடத்துலையும் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டாலே உங்களோட இது வந்து பயாலஜிக்கலாக தான் இந்த எரர் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேஷண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியை எங்களால் எல்லா லெவல்லையும் எங்களால் ஷுவராக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட், ஆஸ் ஐ டோல்ட் யூ, எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறது. நீங்கள் யூரோப்க்கோ அமெரிக்காக்கோ போய் இந்த ஃபெசிலிட்டி எடுக்க வேணாம். ஸோ ட்ரிச்சியில் எல்லாமே இது ஈஸிலி அவைலபிள். ஸோ அதனால ஈஸி டு அப்ரோச், அதனால யூ கேன் சூஸ். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். இது வந்து பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக நாங்கள் யூஸ்வலாக ஒரு பாட்காஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா ஒரு 3 to 4 hours ஆகும். ஏன்னா ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இதான் கொஸ்டின், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் இது வந்து மொத்தமாகவே ஒரு கரெக்டாக ஒரு 1 hour தான் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இதில் எந்த விதத்துலையும் நீங்கள் யோசிக்கலை. ஏன்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உங்களுக்கு இதுதான் நான் பண்ணுறேன், இதை தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக, அவ்வளோ கிறிஸ்பாக என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 1 hour எனக்காக நீங்கள் ஒதுக்கி நீங்கள் பண்ணினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எத்தனை பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். பட் ஆனாலும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஐவிஎஃப்னா என்ன, ஒரு எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோல் என்ன, எம்ப்ரியாலஜிஸ்ட் என்ன படிச்சுட்டு வருவாங்க, அது போக நம்மளுக்கு இது அமெரிக்கன் சர்டிஃபிகேஷன் என்ன, யூரோப்பியன் சர்டிஃபிகேஷன் என்ன, இங்கே இருக்கிற டிரான்ஸ்பரன்சி என்ன, ஒரு கப்பிளோட ஸ்டோரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஒரு ஐவிஎஃப் ஒரு ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கப்பிளுக்கு இதை விட டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேற எந்த விக்கிபீடியாவோ எந்த ஒரு டீட்டெயிலுமே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். This has been a wonderful session. I've been enjoying all the conversation that I had with you, doctor. Thank you very much. Thank you so much.